ஆன்மீகம், சிந்தனை, உயர்ந்த போஸ்டிங், தைரியம், தன்னம்பிக்கை என்று சொல்கிறோமில்ல, இடம் விட்டு இடம் செல்வது, டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆக மொத்தம் இந்த இடம் சார்ந்த விஷயம் இளைய சகோதரன் சகோதரியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுல விலகத்துக்கான காலம் இது வரைக்கும் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னவங்கலாம் இனிமேல் நம்மளுக்கு பணபலத்தோட ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சுக்கிரன் தான் பண்ணேன், அப்போ சுக்கிரன் தான் பெண்ணு, அப்போ சுக்கிரனுக்கான அமைப்பு எதிரான நம்மளுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருந்து வந்த விஷயங்கள்லாம் இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதுக்கான காலமாக இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை தரப்போது. 20/4/2026 முதல் 15/5/2021 திடீர் திருமண வாய்ப்புகள், திடீர் திருமணங்கள், திடீர்னு காதல் திருமணங்கள் கை கொடுத்து, திடீர்னு வெளியூர் பக்கம் போகிறது, அங்கேயே ஒரு 5 நாள் 20 நாள் அங்கேயே தங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், லக்ஸரி வாழ்க்கை. ஆனால் போங்க, இதெல்லாம் இருக்கிறத விட எங்கன்னா கொஞ்ச நாளைக்கு போய் இருந்துட்டு வரலாம், யார் வீட்லையாவது கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். யாருக்கிட்ட கிடைக்குன்னா மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு ஜாக்பாட் அடித்தா மாதிரி ஒரு நாட்கள். இதோட திருப்பி என்ன ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஆகிடும். இந்த மாதிரி விஷயத்தில் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகின்ற காலம். ரிஷபராசியில் ஆட்சி பெற்றால்தான் வரவு. காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றால்தான் வரவு ஸ்தானமே, அதுதான் குடும்பஸ்தானமே. அப்போ எல்லாமே நிலபலம் சார்க்கை சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டுறதுக்கான அமைப்பு எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கான காலம். நம்மளுக்கு கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அது கடையெல்லாம் ரொம்ப தடைப்பட்டு போயிதில் அது இப்போ கிடைக்கும். ஆக மொத்தம் இது நன்மை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி சாதகத்தை தருகின்ற அமைப்பாக மீனராசிக்கு அமைப்பது. நல்லவை அனைத்தும் சேரும். காதல் திருமணம் கைகூடும். முக்கியமாக இந்த நேரத்தில் காதலிச்சவங்க, நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு சரியான ஒரு அமைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு காலம். நல்லவை அனைத்தும் சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.